ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான திருக்குறள் தான் பார்க்க போகிறோம். நேற்று சொன்ன திருக்குறளே நீங்கள் இன்னும் ஒழுங்காக பார்க்கலன்னு நினைக்கிறேன், பார்த்துட்டு வந்துடுங்க. இன்றைக்கி திருக்குறள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரொம்ப தேவையான ஒரு திருக்குறள் தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பின் வழியது உயர்நிலை அஃதிலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. இந்த குறளோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாங்க இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் எல்லோரிடமும், அது எல்லா ஜீவராசிக்கிட்டேயும் நம்ம அன்பாக நடந்துக்கணும். அன்பு அப்படின்னா பாசம், அன்பு இது எல்லாம் சிமிலராக ஒன்று தான். ஆனால் நம்ம ஒரு நாயோ இல்லை ஒரு பூனையோ இல்லை ஒரு மாடோ இல்லை ஒரு வயசானவங்களோ இல்லை குழந்தையோ யாராக இருந்தாலும் கடினமான வார்த்தைகளோ இல்லை முக சுளிப்போ காமிக்காமல் ஒரு கருணை பார்வையோட புன்சிரிப்போட அவங்கக்கிட்ட ஆறுதலாக பேசுகிற அத்தனை விஷயமே அன்பு தாங்க. அந்த அன்புன்ற வார்த்தையை இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைகள் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு சொல்லி கொடுங்க அன்பானது எப்படின்னு சொல்லிட்டு. கடின வார்த்தைகளை பேசாமல் முகத்தில் புன்சிரிப்போட எல்லோரிடமும் விட்டு கொடுத்தும் அனுசரித்து போகிறதுமே அன்புக்கு உரித்தானது. அன்பு அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும் காமிக்கிறது இல்லைங்க, தெரியாதவங்கிட்டும் காமிக்கிறது. அன்பு அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ யாரோ ஒருத்தர் கஷ்டப்படுறத பார்த்து அந்த கஷ்டப்படுறதுக்கு நம்ம அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல், சொல்யூஷன், அந்த கஷ்டத்துலேருந்து அவங்களை வெளியில் கொண்டு வர தான் பார்க்கணுமே தவிர மேலும் மேலும் கஷ்டத்தையோ இல்லை அவங்க கஷ்டத்தை பார்த்து நம்ம சந்தோஷமோ பட்டோம்னா நம்ம இந்த உயிர் இருந்தும் வெறும் எலும்புக்கூடுக்கு சமமானவங்க. சரிங்களா? யார் ஒரு இடத்துல அன்பு இருக்கோ, யார் ஒருத்தர் அன்பாக மற்றவங்கள பார்க்குறாங்களோ, கடின வார்த்தைகளை சொல்லாமல் இருக்காங்களோ அவங்க நல்ல உயர்வான ஒரு இறைவனுக்கு நிகரானவர்கள். அப்படி இல்லாதவங்க உயிர் இருந்தும் வெறும் எலும்பும் சதையும் சூழ்ந்த ஒரு உடம்பை போன்றவங்க. அதுதான் அந்த குறளோட அர்த்தங்க. ஸோ அன்பாக அனுசரணையாக எல்லாரோடையும் இருப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.